ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த ஸ்டிக்கை பிடிச்சேன். ஸ்டில் இப்போ நான் காலேஜ் 3rd இயர் படிக்கேன். இப்போ வரைக்கும் பிடிச்சிருக்கேன். காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து இந்த ஹாக்கி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. மார்க் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டியை தான் சீட்டு கொடுத்தாங்க. அண்டு நான் நிறையா இப்போ நேஷ்னல்ஸ் ஆடியிருக்கேன். ஸ்டேட்டு நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி ஆடியிருக்கேன். அண்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு பேஸ் பண்ணி நிறையா மேட்சஸ் ஆடியிருக்கேன். இப்போ என்னோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் தான். லாஸ்ட் 7 இயர்ஸாக நான் கோல் கீப்பர் தான் இருக்கேன். இப்போ நம்ம காலேஜ்லேயும் ஏஜே காலேஜ்லேயும் மெயின் டீமில் நான் தான் ஆடிட்டு இருக்கேன். அண்ட் அதோட வெளியே ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு எந்த ஒரு செலெக்ஷன் போனாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் மெஜாரிட்டியாக கொடுக்காங்க. லாஸ்ட்டாக இப்போ ஒரு ஆர்மி செலெக்ஷன் அண்ட் போலீஸ் செலெக்ஷன்லாம் அட்டன் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் மெஜாரிட்டியாக கொடுத்தாங்க. பட் டிகிரி பேஸ் பண்ணுங்கிறதுனால எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் இந்த ஹாக்கியையும் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டு அண்ட் இதை விடாமல் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். இங்கே கேர்ள்ஸ் டீம் நிறைய பேர் இருக்கும். நான் வந்து நேஷனல்ஸ் நிறைய ஆடி இருக்கேன். நான் 5th ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ 10th நான் ஒரு நேஷனல்ஸ் போயிட்டு வந்தேன். இங்கே நிறையா வந்து கேம்ஸ் இருந்தாலுமே ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்ன ஃபிட்னஸ் எல்லாமே கோச்சிங் கொடுக்காங்க. அதனால நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா வரலாம். 5:30 to 7 வரைக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க சின்ன வயசுல இருந்து நீங்க வந்தீங்கன்னா இந்த ஒரு ஏஜ்ல உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் கம்பல்சரியா வாங்க. மெயினா செல்ஃப் டிசிப்ளின் வந்து உங்களுக்கு நிறையாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்க அதை பார்க்கலாம். அண்ட் பிசிக்கலும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும்.